Hello dear students, friends welcome. நம்ம இந்த வீடியோல 10th science public exam centum task 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிசிக்ஸ்ல வந்து யூனிட் 1 2 3க்கு 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல பிசிக்ஸ்ல வந்து யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி பாடம், யூனிட் 5 அகஸ்டிக்ஸ் பாடம், யூனிட் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ் பாடம். இந்த மூணுமே சேர்ந்து ஒரு டாஸ்கா கொடுக்குறேன். ஸோ இந்த மூணு பாடத்திலையுமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டினுடைய பிடிஎஃப் லிங்க் தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கூடிய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை டவுன்லோட் பண்ணி அதை படிங்க. ஓவராலாக ஃபிசிக்ஸில் வந்து 6 யூனிட்லேயுமே நம்ம சொன்ன கேள்விகள் கண்டிப்பாக பொது தேர்வுக்கு வரும். நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? பாடம் 4 எலக்ட்ரிசிட்டி. இந்த மின்னோட்டவியல் பாடம் வந்து உங்களுக்கு பெரிய பாடம். ஒரு ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த பாடத்தில் அவங்க வந்து ரெஃபரே பண்ண மாட்டாங்க, திருப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா இதில் சில கேள்விகளை மட்டும் படிச்சுட்டாவே போதும். ஸ்டேட் ஓம்ஸ் லான் இருக்கு, ஓம் விதியை எழுதுக. மின்னழுத்த வேறுபாடுடைய டிஃபரன்ஸு, மின் தடையன், மின் கடத்து எண், தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு வேறுபடுத்து, எல்இடி டிவி, எல்இடி லைட் உடைய மெரிட்ஸ் என்னன்னு இருக்கு. புக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடிங், ஷார்ட் சர்க்கியூட்டு, எர்த்திங், 7 சீக்வென்ட் டிஸ்பிளே, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் புக்குக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிங்க. அது அல்லாமல் இது புக்குக்குள்ள வந்து பார்த்தா மின் உறுப்புகள், ஒரு சர்க்கியூட்ல வந்து என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்றோம், அதோடைய சிம்பிள்ஸ் என்ன, அதோடைய யூசஸ் என்ன, ரொம்ப முக்கியமானது. இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த பாடத்தில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்காட்டு கணக்குகளை உள்ள பாருங்க. எடுத்துக்காட்டு கணக்கு ஒரு 6-7 கணக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 4 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸை விட இந்த எடுத்துக்காட்டு கணக்குகளும் தீர்க்கப்பட்ட கணக்குகளும் ரொம்ப முக்கியம். பொது தேர்வுக்கு கம்பல்சரி 2 மார்க்ல இந்த கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு. 2 மார்க்ல வரலன்னா 1 மார்க்லாச்சும் எக்ஸாம்பிள் சம்மு வந்துடும். அது இல்லாமல் ஹார்ட் கொஸ்டின்ல 2 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன ப்ராப்ளத்தை படிக்கணும், முக்கியமாக இந்த பாடத்தை என்ன 1 மார்க் படிக்கணும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 4 மார்க் 7 மார்க்கை பொறுத்தளவுக்கு புக் பேக்ல 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் உங்களால் எது ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும்னா மின்னோட்டம் என்றால் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டு, அதனுடைய யூனிட் ஆம்பியருடைய டிஃபைன் பண்றது, அந்த கேள்வி படிங்க. அடுத்து ஜூல் வெப்ப விளைவு, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அதனுடைய அப்ளிகேஷன், இந்த 2 கேள்வி ஈஸியாக படிச்சிடலாம். டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட், நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் சுற்றை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த கேள்விலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேள்வி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதை படிக்கணும்னு மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. கண்டிப்பாக இந்த பாடத்திலிருந்து ஒரு 1 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும், 2 மார்க் வந்துடும், 4 மார்க் இல்லாட்டி 7 மார்க் தான் மோஸ்ட்லி இந்த பாடத்தில் புக் பேக் தான் கேட்குறாங்க. நல்லபடியாக படிங்க. பாடம் 5 அகஸ்டிக்ஸ் ஒளியியலை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் புக் பேக்கில் ஒரு 4 மார்க் அல்லது 7 மார்க்ல இருந்து இருக்கு. ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சவுண்ட் வேவ், இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வியும் கூட. அடுத்து எக்கோ, ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன, அதனுடைய பயன்கள்லாம் இருக்கு. அடுத்து மீ ஒளி அதிர்வுறுதல், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அல்ட்ராசோனிக் சவுண்டு, அதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னு புக் பேக்லேயே இருக்கு. அடுத்து டாப்லர் எஃபெக்ட் புக்கு இன்னும் இருக்கு. டாப்லர் எஃபெக்ட் உடைய அப்ளிகேஷன் அதுவும் புக்கில் இருக்கு. ஸோ நல்லபடியாக படிங்க. அது இல்லாமல் புக்குக்குள்ள சவுண்டு வேவுக்கும் லைட் வேவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 மார்க் கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வேவ் எல்லாம் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதிர்வெண்ணை பொறுத்து ஒளி அலைகள் எவ்வாறு வகைப்படுத்துறாங்க. அடுத்து டாப்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் நீங்கள் 5ஆவது பாடத்தை படிக்கணும். என்னென்ன படிக்கணும்னு பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணும்போது வெரி கிளியராக கொடுத்துருப்போம். பாடம் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல். இந்த பாடத்தில் வந்து புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. கட்டுப்பாடு உள்ள தொடர் வினைகள், கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ், இந்த கேள்வி படிங்க. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா காமா, ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஆல்பா பீட்டா காமா கதிருடைய பண்புகளை வந்து ஒப்பிடுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை என்றால் என்ன, அதனுடைய ஒவ்வொரு பாகங்கள் எழுதணும், அதனுடைய பயன்பாடுகள் கேட்டால் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து ரேடியோ ஆக்டிவ் உடைய ஐசோடோப் உடைய பயன்கள் வந்து புக்கில் இருக்கு. ஸோ நல்லபடியாக படிங்க. அது அல்லாமல் இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, ஜாடி ஃபசன்ஸ் ரூல், கதிரியக்கத்துடைய எஸ்ஐ அலைகளுடைய டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. நிறைய கேள்வி இந்த பாடத்தில் இருக்கு. நம்ம வந்து ஒரு கதிரியக்க தொழிற்சாலை ஃபேக்டரியில் வேலை பார்க்கும் போது என்னென்ன ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் எடுக்கணும், அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவுக்குள்ள வேறுபாடு என்ன. ஸோ இந்த பாடத்திலும் நிறைய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 3 பாடத்திலையும் நான் சொல்ல கேள்வி நல்லபடியாக தரவு பண்ணுங்க.
பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணுங்க, அதை நல்லா படிங்க. பொதுத் தேர்வில் இந்த 3 பாடங்களில் எந்த கேள்விகள் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் டாஸ்க் 1 வீடியோ, டாஸ்க் 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த டாஸ்க் 3 வீடியோவுடைய லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் லெசன் 1லிருந்து 6 வரைக்கும் பொதுத் தேர்வில் இதை தாண்டி கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பஸ் தேங்க்யூ.